தமிழ்நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்படவில்லை என தெரிவித்துள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க செயலாளர் ராஜ்குமார், ஆனால் இந்த நிலை தொடர்ந்தால் உறுதியாக உணவக சேவை தடைப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவுகின்ற கேஸ் தட்டுப்பாட்டை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர எஸ்மாஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் அடிப்படையில் உள்ள அந்த சட்டம் 1968 அதை அமல்படுத்தி உணவகங்களை எஸ்மா சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அதற்குரிய கேஸ் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக உணவகங்கள் மூடப்படும் சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசும் மத்திய அரசும் எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை சமர்ப்பித்திருக்கோம். ஏற்கனவே கேஸ் புக் பண்ணால் அப்போவே அன்றைக்கே கொண்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. இப்போ கேஸ் புக் பண்ணால் 2 நாள் 3 நாள் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே கேஸ் 2 நாளைக்கு உரிய கேஸ் ஒவ்வொரு உணவகத்திலும் இருக்கும். அதற்கு மேலே அதை உள்ளதை கட்டாயம் நாங்கள் டெலிவரி எடுத்து தான் உணவுகள் தயாரிக்க முடியும். அந்த வகையில் 2 நாட்களுக்கு 48 மணி நேரத்திற்கு பின்னர் தான் முழுமையான நிலைமை தெரிய வரும். எந்த வகையிலும் உணவகங்கள் மூடப்படாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பும் சென்னை ஓட்டல்கள் சம்பந்தம் மிகவும் அழுத்தமாக மத்திய மாநில அரசுகளுக்கு கருத்தை வலியுறுத்தி வருகிறது.